நீங்க ஒரே நேரத்துல ஒரு விஷயத்த மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கதை. ஆமையும் நரியும். ஒரு நாள் நரி ஆமைகிட்ட சொல்லுச்சு, டேய் ஆமை, நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க. ஒரே நேரத்துல ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிட்டு இருக்க. இப்படி இருக்கிறவங்க யாரும் பெரிய ஆளாக முடியாதுன்னு. அதுக்கு ஆமை சிரிச்சுக்கிட்டே கேட்டது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உடனே நரி அது பண்றதெல்லாம் பெருமையா சொல்ல ஆரம்பிச்சது. நான் ஒரே நேரத்துல ஓடுவேன், மீன் பிடிப்பேன், பண்ண பிசினஸ்லாம் பண்றேன், இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆக ட்ரை பண்ணுவேன், யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுவேன், எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்டா மேனேஜ் பண்ணுவேன். ஆனா அடுத்த நாள் ஆமை அதோட வேலைய அழகா பார்த்துட்டு ஒரு நல்ல இடத்துல அமைதியா இருந்துச்சு. ஆனா நரி எதுவுமே சரியா முடிக்க முடியாம பாதியிலேயே எல்லாமே வீணாயிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்னால எதையுமே முடிக்க முடியாம லாஸ்ட் ஏமாந்து போச்சு. அப்பந்தான் நரி புரிஞ்சுக்கிட்டு, சரி நான் இப்போ ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு அதுக்கு வேலைய பார்க்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நரி ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல மாஸ்டர் ஆயிட்டு செமையா ஜெயிச்சது. இந்த கதையில சொல்ல வர்றது என்னன்னா, ஒரே நேரத்துல ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணாம ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரே விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணா வெற்றி உங்ககிட்ட வர்றது நிச்சயம். நீங்க இந்த கதையில வர்ற நரி மாதிரி ஒவ்வொன்னும் ட்ரை பண்ணி தோக்க போறீங்களா? இல்லைன்னா ஆமை மாதிரி ஒரே விஷயத்த ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்க போறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.